பிரைஸ் த லார்ட். பையனோ அல்லது பொண்ணோ ஒரு டீனேஜ் வந்தோடனே இப்போ இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பதட்டம், பயம், கவலை. காரணம் என்ன? காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அந்த பையன் டீனேஜ் வரைக்கும் அல்லது காலேஜ் போகிற வயசு வரைக்கும் அந்த பையன் எப்படி இருக்கான் தெரியுமா? பெற்றோருக்கு அடங்கி பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றான். ஆனா காலேஜுக்கு போன பிறகு அல்லது டீனேஜ்ல நுழைஞ்ச பிறகு அந்த பையன் ஒரு புதிய உலகத்தை பார்க்கிறான். அவனுடைய பிஹேவியர், எண்ணங்கள், நடை, உடை, பாவனை எல்லாம் மாறுகிறது. இதை பார்த்த உடனே பெற்றோருக்கு மிகப்பெரிய கவலை வருது. ஐயோ என் பையன், ஐயோ என் பொண்ணு இப்படி ஆயிட்டாங்களே. இத நாம ஒரு வாழ்க்கையில இது ஒரு சுழற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இட் இஸ் எ லைஃப் சைக்கிள் ஃபார் எ ஹியூமன் பீயிங். எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் அது எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தான் அதுக்கு உலகமே. அப்புறம் ஒரு 3 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் அந்த குழந்தை அவங்க அப்பாவை எப்படி பார்க்க, ஹீரோ மாதிரி பார்க்கும். அவங்க அப்பா ஸ்கூல்ல கொண்டு டிராப் பண்ணும்போது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, பிக்னிக் போகணுமா, பார்க்கு போகணுமா எல்லாம் கூட்டு போகும்போது அவங்க அப்பா அவனுக்கு எப்படி தெரியுமா? ஹீரோவா தெரிவார். அப்படி ஹீரோவா தெரிஞ்ச அவங்க அப்பா கொஞ்ச நாள்ல அவனுக்கு வேற விதமாக கண்ணில் தென்படும். அவனுக்கு ஒரு டீனேஜ் வரும்போது அல்லது காலேஜுக்குள்ள நுழையும் பொழுது அவன் எப்படி பார்ப்பான் தெரியுமா? பெற்றோர்களை ஒரு எதிரியாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். இதற்கு காரணம் என்ன? இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அடலசன்ட் ஏஜ்ல ஒவ்வொரு நபரும் கடந்து வருகின்ற பாதை பியர் பிரஷர். இந்த பியர் பிரஷர்னா எல்லாருக்கும் உண்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டு, ஒரு அப்பா அம்மாவுக்கு உண்டு, வேலை பார்க்குற ஸ்தலத்துல உண்டு. நம்ம சர்ச்சில் கூட பாத்தீங்கன்னா பியர் பிரஷர் உண்டு. பியர் பிரஷர்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த பியர் பிரஷர் வேற ஒண்ணுமே இல்லை. நம்மை போல வயதிலோ அல்லது ஸ்டேட்டஸ்லயோ அல்லது அனுபவத்திலோ அல்லது ஒர்க் பிளேஸ்ல இருப்பவர்கள் மூலம் நாம் சில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதல். அவங்க நம்ம வாழ்க்கையில அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய நடத்தைகள், எண்ணங்கள், நடை, உடை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்து நாமும் அதே போல மாற வேண்டும், மாறிக்கொண்டு வருகிறதா இந்த ஒரு பியர் பிரஷர். இந்த பியர் பிரஷர் பொறுத்த வரைக்கும் டீனேஜ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கவனத்துடன் கையாள வேண்டும் பெற்றோர்கள். ஏன்னா இந்த டீனேஜ் ஒவ்வொரு பசங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இதை கிராஸ் பண்ணது பக்குவமாக எந்த ஒரு சேதமும் இல்லாம அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில மிகவும் ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவன் ஒரு கன்ஃபைன் லைஃப்ல இருந்திருப்பான். இப்போ மிகப்பெரிய உலகம், ஒரு சுதந்திரம் அவனுக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கும். அப்படி வைக்கப்பட்ட நிலையில அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் என்ன விஷயம்னாலும் அவன் யார்கிட்ட போய் ஷேர் பண்ண தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் போய் ஷேர் பண்ணான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவன் ஏஜ்ல உள்ளவன். அவனுக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்கும்? இருக்கவே இருக்காது. அவங்க பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க கடந்து வந்த பாதையை ஆல்ரெடி கிராஸ் பண்ணி போயிட்டு அதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்ணனா பேரண்ட்ஸ்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸே என்னதான் திக்கு தெரியாத காட்டில் இவனை போல அலைஞ்சிட்டு இருக்கவன் அவன் எப்படி இவனுக்கு வழிகாட்ட முடியும்? ஆனா இருக்கிற இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை பிராக்டிக்கலா என்ன நடக்கு? இவங்க ஃப்ரெண்ட்ஸை தான் நம்பி இருக்கிறாங்க. அதாவது 2 பேரும் ஒரு 2 காட்டுல வழி தேடுற மாதிரி தான் இருக்கு. பியர் பிரஷர் மூலம் ஒரு நபர் எப்படி பாதிப்பை அடைகிறான் என்பதை அவருடைய பிஹேவியர்ல இருந்து நம்மளுக்கு தெரியும். அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அந்த பையன் ஒரு டிஸ்ஒபீடியன்ஸான ஒரு வாழ்க்கையை வாழ்வான். பேரண்ட்ஸ் கூட கொஞ்சமா பேச அல்லது பேரண்ட்ஸ் ஏதாவது கேட்டா இரிட்டேட் பண்றது, வீட்டுக்கு வந்தா ஒரு தனிமையான சூழ்நிலையை விரும்புகிறது, ஒரு இமேஜின் லைஃப்ல, அதாவது ரியலிஸ்டிக்கே இல்லாம ஒரு இமேஜினலா ஒரு வாழ்கிறது. மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய அடலசன்ட் இந்த ஏஜ்ல பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணுறது கிடையாதுங்க. இது ஒரு விஷயம். இன்னும் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள். இதை பெற்றோர்களாகிய நாம் இதை எவ்வாறு கையாள வேண்டும்? ஏன்னா நம்மளும் இதே போல பீர் பிரஷர் இந்த அடலசன்ட் ஏஜை கிராஸ் பண்ணி தான் நம்மளும் வந்திருக்கோம். நம்ம வாழ்ந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற இளைஞர்கள் வாழ்கிற சூழ்நிலை வேற. நம்ம ஒரு தப்பு பண்ணா அந்த காலத்துல குடும்பத்தை விட்டு வெளியே போய் தான் பண்ண முடியும். இப்போ அவன் கை அடக்கத்துல எல்லாமே இருக்கு. இருந்த இடத்துல இருந்து அவன் என்னன்னாலும் சாதிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நாம் இதை சற்று கவனத்துடன் தான் அணுக வேண்டும். ஏன்னா நம்ம என்னன்னா கிளாஸ் கையில வச்சுட்டு இருக்கோம், கீழே போட்டா நொறுங்கிருங்க. ஆனா நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது தேவனிடத்தில் அவர்களை ஒப்படைக்க வேண்டுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாமல் பயப்படாமல் தேவனிடத்துல தெரியப்படுத்துவேன்னா இந்த குழந்தைய கொடுத்தது தேவன், அவர் பார்த்துக் கொள்வாங்க. அதை நம்ம தவறாம பண்ண வேண்டும். 2வது பண்ண வேண்டியது எந்த சூழ்நிலையும் குழந்தைகளோடு பேசுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன்னா அவன்கிட்ட நம்ம கேட்கலாம், அவனே இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்கணும். இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்தது,
வேலை பார்க்குற ஸ்தலத்துல என்ன நடந்தது கேட்கும் பொழுது, அவன் ஏதாவது ஒரு விஷயத்த நம்மகிட்ட ஷேர் பண்ண வாய்ப்புகள் வரும்பொழுது, நாம அவனுக்கு நம்முடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும். இதற்கு மேலாக நாம் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அன்பு செலுத்தணுங்க. அவனுக்கு புரியணும். நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணாலும், நம்ம அப்பா, அம்மா நம்மள எவ்வளவு நேசிக்கிறாங்க. அந்த இளையகுமார கதைய பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான். பணத்த கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சுட்டு வரும்போது, அவன் அப்பா அவனுக்காண்டி காத்திருந்து வரும்போது அணைத்துக் கொள்ளுவார். அதே போல நம்ம அன்ப அவங்கிட்ட எப்பொழுதும் தெரிவித்துக் கொண்டே இருக்கு. நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு. இத மட்டும் நம்ம பண்ணா போதுங்க. ஏன்னா நம்ம கடவுள் இந்த குழந்தைகளை அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஓகே, பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? குழந்தைகள் எப்படி இருக்கணும்? இத நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூ. இது ஒரு சைக்கிள். இப்போ நீங்க 15ல இருந்து அது 18ல இருந்து 20 வயசு வரைக்கும் இப்படி இருக்கும். 20ல இருந்து 25 வயசு வரும்போது, நீங்க மறுபடியும் எப்படி உங்க பேரண்ட்ஸ பார்ப்பீங்கன்னா, ஹீரோவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க நினைப்பீங்க, என்னுடைய அப்பா, அம்மா எனக்காண்டி எவ்வளவு தியாகம் பண்ணி என்ன படிக்க வச்சாங்க. ஐயோ! அப்படின்னு. இதுதாங்க. இது ஒரு ரிவர்ஸ் ஆகும். இத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற வாழ்க்கை, இப்ப இருக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா, இந்த பீர் பிரஷர் நெகட்டிவ் பீர் பிரஷர் வரும், பாசிட்டிவ் பீர் பிரஷர் வரும். நம்ம பாசிட்டிவ் பீர் பிரஷரை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா, நம்மள படிக்க வச்சிருக்காங்கன்னா, இந்த ஏஜ்ல நம்ம படிக்க முடியும். 50 வயசுல போய் நம்ம படிச்சு வேலைக்கு போக முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம பயன்படுத்திக் கொள்ளணும். உண்மையும் உத்தமமாக நம்ம படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஓகே, எல்லாருக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கை வேற, நாங்க வாழ்ற வாழ்க்கை வேற நீங்க சொல்லலாம். ஆனா, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். பாவம் எல்லா காலத்திலும் ஒண்ணுதாங்க. அது மாறல. ஆதாம் காலத்திலும் பாவம் ஒண்ணுதான். இப்பவும் ஒண்ணுதான். ஆனா அதோட வெர்ஷன் மாறி இருந்திருக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பாவம் பண்ற சூழ்நிலை உருவாகிறது. ஒரு பிரஷர் வரும்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு விலகுங்க. ஏன்னா, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஓடுங்கள். ஏன்னா, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. உங்களுக்கு ஒரு கேரியர் இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, நீங்க இந்த வாழ்க்கையை தொலைத்து விடக் கூடாது. எல்லாவற்றுக்கும் மேல நீங்க இன்னைக்கு ஒரு பெற்றோருக்கு குழந்தையா இருக்கிறீங்க. நாளைக்கு நீங்க ஒரு குழந்தைக்கு பெற்றோராக மாறுவீங்க. அப்போ உங்க குழந்தை இதே மாதிரி இருந்தா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், கவலையா இருக்கும். இத நீங்க யோசித்து பாருங்க. நம்ம வேதாகமத்துல பாத்தீங்கன்னா, எவ்வளவோ பேர் இந்த பீர் பிரஷர் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாருங்க. அவர் நேபுகாத்நேச்சர் ஒரு ஆர்டரை போட்டுவாரு. இந்த சிலையை தவிர வேற எதையும் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாது. ஆனா இப்ப பீர் பிரஷர் வருது. தானியேலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த 4 பேர் மட்டும் போகல அங்க பாபிலோனுக்கு. இன்னும் நிறைய இளைஞர்கள் அழைத்து செல்லப்பட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் மற்றவர்கள் எல்லாம் அந்த சிலையை வணங்கி இருக்கலாம். ஆனா இந்த தானியோட ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, யாரும் வணங்கல, எடுத்து நின்னாங்க. ஏன்னா அவங்க என்னது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தானியோட லைஃப பாருங்க. ராஜாவே கட்டளை போட்டாரு. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதும் அவன் என்ன பண்ணா, தேவனை தொழுகிறதை அவன் விடவில்லை. ஒரு மாறுபாடான வாழ்க்கை. இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் நம்ம ஆர்ஜின் எடுத்து பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் தான். ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ வந்து என்ன அந்த தோட்டத்துல நடுவில் இருக்க கனியை மட்டும் புஷிக்க கூடாது. இப்போ ஒரு பீர் பிரஷர் வருது, ஒரு ரிலேஷன்ஷிப் யாரு ஒய்ஃப் மூலம் வருது. நல்ல போயிட்டு ஃபேமிலி, தேவனுடைய அனுகிரகம் இருக்கிற ஃபேமிலி, என்னுடைய மகிமை விளங்குகிற ஃபேமிலி. ஆனா இந்த ஃபேமிலியில ஏவாள் மூலம் ஒரு பீர் பிரஷர் வரும்பொழுது ஆதாம் விழுந்து போனார், பாவம் பிறந்தது. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டும். பீர் பிரஷர் வரதான் செய்யும். இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நாம அதை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்றோம். ஆமென்.